வாசியுங்கள். சங்கீதம் 42வது அதிகாரம். சங்கீதம் 42வது அதிகாரம். அதுடைய 2வது வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 42வது அதிகாரம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதோ தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் எப்பொழுதும் அல்ல எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கேட்குறீங்களா? ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சன்னதியில் நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்கான பதிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி தொடர்ந்து இந்த வசனங்களுக்காய் செபித்து கடந்து செல்வ கர்த்தர் நம்மளை அதிகமாய் ஆஸ்வதிப்பாரா. கண்களை மூடி எங்களை அதிகமாய் கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் நல்ல இயேசுவே, ஆமென். எங்களோடு உறவாடுகிற, எங்களோடு பேசுகிற நல்ல தேவனே, உயர்ந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு இந்த நாளில் தந்திருக்கிறத சங்கீதம் புஸ்தகத்தின் மூலமாய் எங்களோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்களுக்கு தகப்பனே நீரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு உறவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். தகப்பனே, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஆமென் சகாயராய் கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் ஆமென் தகப்பனே, எங்களுடைய ஆமென் பேசுகிற அடியேன் கேட்கிற பிள்ளைகளை தாழ்த்தி மது கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாமங்கள், எங்களுடைய மேன்மைகள் யாவும் தாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், பணிகிறோம். மீட்பர் பாத கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42வது அதிகாரம் 2வது வசனம். 1வது வசனத்திலேருந்தே வாசிங்க. 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே, என் ஆத்துமா உமை வாஞ்சித்து அதிகமாய் கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல, ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்திருப்பேன். ஒருவேளை இந்த வேத பகுதி நமக்கு அதிகமாய் தெரிந்திருக்கிற, மனப்பாடமாய் வைத்திருக்கிற, இல்லை அறிக்கையிடுகிற, இல்லை நாள்தோறும் நமக்குடைய சிந்தனையில் வருகிற வேத பகுதியாக கூட இருக்கலாம். ஆகிலும் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிற காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நான் குறித்த நேரத்தில் நான் முடித்து விட ஆசைப்படுகிறேன். அநேக காரியங்கள் இருந்தாலும் நேரம் கடந்து போகிற நிமித்தமாய் ஆண்டவருடைய சுத்தம் ஒருவேளை ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் இதயத்தை அறிந்து ஆராய்ந்து ஆமென் அநேகமாக இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் 6 காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் 6 காரியங்கள் பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. நம்மளை துதிக்க வைத்திருக்கிறார், சந்தோஷப்பட ஆண்டவர் மட்டுமாய் செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சுத்தத்தின்படி ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். ஆகிலும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு 3-4 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி விளக்கி போகிறேன். கர்த்தர் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கண்கள் விழிப்புள்ளவர்களாய், செவிகள் மந்தமாய் இராமல் செவிகளை திறந்தவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இதில் சங்கீதத்திலே பார்க்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்துடைய காரியங்களை நீங்கள் 42வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அங்கு விதவிதமாய் நிறைய காரியங்களை குறிப்பிட்டு சங்கீதக்காரன் பாடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாய் ஆண்டவர் இன்னைக்கு தந்திருக்கிற இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, என் தேவன், நான் என் உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். அவர் மேலதான் நான் தாகமாய் இருக்கிறேன். நான் அவரிடத்தில் தான் ஐக்கியமாய் இருக்கிறேன். இன்னமாய் கேட்க சொல்லப்படுகிற ஒரு சத்தம், ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உம்முடைய சன்னதியில் வந்து சேருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் உம்முடைய ஐஸ்வர்யத்தில் நான் வந்து சேருவேன். எப்படி உம்முடைய சமூகத்தில் நான் வந்து சேருவேன். எப்படி உம்முடைய சந்தோஷத்தில் நான் ஆடி பாடி மகிழ்ச்சி செய்வேன். எப்பொழுதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன். எப்படி உம்முடைய வழிகளை நான் அறிந்து கொள்வேன். எப்போ எங்கள் வாழ்க்கை சந்தோஷமா, எப்போ எங்கள் குடும்பம் உம்மிடத்தில் ஒன்றி சேரும். எப்போ உம்மிடத்தில் ஆமென் அதிகமான காரியங்களை நாங்கள் ஏறெடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த காரியங்கள் எப்போ சங்கீதக்காரனுக்கு வருகிறது என்று சொன்னால், அங்கே அவன் இக்கட்டா இருந்த சூழ்நிலை ஒரு 3 சூழ்நிலையை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் சூழ்நிலை என்னன்னு சொன்னா, அவன் அங்கே அவனுக்கு இருந்த ஒரு சூழ்நிலை, அவன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டதை போல முதல் காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவனிடத்தில் அவன் உணர்கிற சூழ்நிலை என்னன்னு சொன்னா, நான் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அடிமைப்பட்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது இருக்கிற சூழ்நிலை, அவனுக்கு அதிகமாக இருந்த அவன் மனதின் குழப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆழமாக சொன்னப்போனா உணர்ச்சியின் குழப்பம். இந்த காரியத்தில் சந்தோஷப்படவா வேண்டாமா, கர்த்தர் இந்த காரியத்தை செய்தாரா, இதில் நான் சந்தோஷப்பட என்கிற ஒரு குழப்பம். கர்த்தர் தானா செஞ்சாரு, இதை கர்த்தர் தானா செய்கிறார், குழப்பத்தில் இருக்கும்போது அவன் சொல்லுற காரியம். மூன்றாவது இருக்கிற சூழ்நிலை, அவன் இருக்கும்போது என்ன சொல்லுறான், அவன் தூஷிக்கப்படும் பொழுதும் அவனுக்கு சந்தேகம் வரும் பொழுதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிற சத்தம், ஆண்டவர் நான் உம்மிடத்தில் தாகமா இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்முடைய சன்னதியில் வந்து சேருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இருக்கிற 2 காரியங்களை குறித்து அவன் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தமானால் நம்ம பார்க்கலாம். அவன் இவ்வளமான இருக்கிற 3 சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு இந்த சத்தம் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் இந்த 3 சூழ்நிலை உனக்குமாய் இருக்குது என்று சொன்னான். அருமையான சகோதர சகோதரி, அவன் உனக்கு இருக்குது என்று சொன்னான். உன்னுடைய சத்தம், ஆண்டவரே நான் அனுதினம் உம்மிடத்தில் தாகமாய் இருக்கிறேன், நான் எப்பொழுது உம்முடைய சன்னதியில் வந்து சேருவேன் என்கிற சத்தம் உள்ளத்தின் ஆழத்தில் குமர் என்று சொன்னான். நீ உண்மையாகவே இந்த 3 சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையுடைய அகப்படுதல் குமரல் தான் வெளியாரங்கமாக்குறது. ஆண்டவரை நான் உம்மிடத்தில் தான் மாத்திரம் தாகமாக இருக்கிறேன், எப்பொழுது உம்மிடத்தில் சேருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வருகிற பொதுவாக இருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இருக்கிற சங்கீத புஸ்தகங்களை வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு வாசிக்கும் பொழுது வருகிற நமக்கு காமனாக வருகிற கேள்வி என்னெல்லாம் குறித்து சொல்லப்படுகிறது சொன்னா, ஆண்டவரை நான் தனிமையாக இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது உன்னுடைய சன்னதியில வந்து இப்படியாக இந்த வார்த்தையுடைய சத்தம் நம்ம இடத்துல துணிக்கும் என்று சொன்னா, நம்ம இடத்துல முதலாவது வருகிற கேள்வி, ஆண்டவரை தனிமையா இருக்கிறேன், ஏன் நான் தனித்து விட்டீர்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நான் தனிமையா உணர்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது கேளுகிற காரியம், அவன் ஆண்டவரை ஏன் நான் தனித்து இருக்கிறேன்? அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட சோர்வு, ஏன் இப்படிப்பட்ட அசதி, ஏன் நான் இப்படி கட்டுண்டோனே போல இருக்கிறேன், ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை? அவன் நமக்கு அதிகமாய் வருகிற கேள்வி, ஆண்டவரே இந்த துக்கம் எவ்வளவு நாள் இருக்கும்? அல்லேலூயா. இந்த சந்தோஷம் இல்லாம எவ்வளவு நாள் இருக்கும்? இந்த வேதனை எத்தனை நாள் இருக்கும்? இந்த பலவீனம் எத்தனை நாள் இருக்கும்? அவன் இந்த கஷ்டம், இந்த புறவனை எத்தனை நாள் இருக்கும் என்கிற சத்தம், என்கிற குமரல், என்கிற காரியம் இதயத்தில் தோண்டும் போது வருகிற காரியம், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் தாகமா இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மை சந்ததியில் வந்து சேருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப கிடைக்கல, பதில் கிடைக்கல, கேட்டும் அழுதும் புலம்பியும் பதில் கிடைக்கலன்னு சொன்னா நம்ம கேட்கிற காரியம், ஆண்டவரே நீ என்ன மறந்து போனீரோ, நீ என்னை விட்டு தூரமா போனீரோ, நீ எங்கே இருக்கிறீரா, வாழ்க்கையில இருக்கிறீரா, என் தனிப்பட்ட ஜீவிதத்தில் இருக்கிறீரா, என் கூட இருக்கிறீரா, உண்மை நான் பார்க்கலையே, காணலையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் வருகிற சத்தம், ஆண்டவரே இன்னும் இந்த வாரம் என்ன ஆண்டவர் மறந்துட்டாரு, இதனால் என்ன மறந்துட்டாரு? வேத வசனத்தில் பார்க்கிறோம், பிதா குமாரனை மறந்த பொழுது, அவன் நொடிப்பொழுது மறந்த பொழுது நடந்த காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகிலும் நம்ம சொல்லுகிற காரியம், ஆண்டவரே அவன் அதிகமாய் கேள்விகள், ஆண்டவரை தடிச்சிருக்கிறேன், அவன் ஆண்டவரே நான் துக்கத்தில் எவ்வளவு நாள் தான் கஷ்டங்கள் இருக்கும் என்கிற சத்தம் வரும் பொழுது நமக்கு கடைசியாக இருக்கிற காரியம், ஆண்டவரே நீ என்ன மறந்து போனீர், என்னை விட்டு ஆண்டவர் தூரமா போயிட்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற சத்தம் வரும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவரே நீ எங்கே இருக்கிற என்று சொல்லுகிற சத்தத்தில் அவன் நம்ம வந்து நிற்கும் பொழுது அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் சொல்லுகிற ஆண்டவரே ஆண்டவரே நான் தனித்து இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறேன், நான் உங்களுடைய சந்ததியில் வந்து சேரணும். அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம். சூழ்நிலை குறித்து நான் விவரித்து சொல்லி தருகிறேன். அவன் ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் அக்கிரமங்களே அவன் உங்களையும் உங்கள் தேவனிடத்திலிருந்தும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிற முதல் சூழ்நிலை அவன் பிரிந்திருக்கிற இயேசு விட்டு பிரிந்திருக்கிற ஒரு நிலை, இயேசு விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, அடிமைப்பட்டு போகிற பாவத்திற்கு அடிமைப்பட்டு போகிற கஷ்டத்திற்கு அடிமைப்பட்டு போகிற பலவீனத்திற்கு அடிமைப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்போ உருவாகுது தெளிவாக இருக்கிறது. நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் இயேசுவை விட்டும் இயேசுடைய பார்வையை விட்டும் இயேசுடைய சிந்தனை விட்டும் நம்மளை பிரித்து வைக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்ப இயேசுவை விட்டு நம்மளை பிரித்திருக்கிற காரியம் பாவம், நம்முடைய அக்கிரம், நம்முடைய செய்கைகள் தானே அவன் பிரித்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற. என்ன செய்ய பாஸ்டர் நாங்கள் செய்கிறோம், அவன் ஓரளவுக்கு நாங்கள் பயந்து தானே இருக்கிறோன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குற ஜெபம் இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்குற துதி இல்லை, ஆண்டவரை எதிர்பார்க்குற மகிமை இல்லை. நம்ம நன்மை செய்கிறோம், தீங்கு செய்யல வசனத்தின்படி ஓரளவுக்கு நடக்க பார்க்குறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் குறையும் போது பாட்டு குறையும் போது தானா ஆட்டோமேட்டிக்காக கசப்பும் கசடுகளும் வாழ்க்கையில் வருகிற என்று சொல்லி நீங்கள் அறியவில்லையா? அவனமான கசப்புகளும் கசடுகளும் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களை இயேசு விட்டு அது விலகி போக செய்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 137வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 137 அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். நாடுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று அவன் எருசலேம் குடிகள் சொல்லுகிற சத்தத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் பாபிலோனுக்கு அவன் சிறையிறக்கப்பட்டு போகும் பொழுது, அவர்கள் அடிமைப்பட்டு போகும் பொழுது, இயேசு விட்டு பிரிந்து போகும் பொழுது, அவர்கள் நதியோரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அவன் சியோனை நோக்கி, அவர்கள் இயேசுவோடு இருந்த உறவை நோக்கி, இயேசுவிடத்திலிருந்து கிடைத்த சந்தோஷத்தை நோக்கி அவர்கள் புலம்புகிறார். ஆண்டவரை விட்டு நாங்கள் அவன் பிரிந்து போய்ச்சோமே, ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்ச்சோமே, என்னுடைய செய்கையினால் ஆண்டவரை மறந்துட்டேனே என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் சியோனை நோக்கி அவர்கள் புலம்புகிறார்கள் என்று சொல்லப்படும். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் அவன் நம்ம பிரிக்கப்படுகிறோம். பிரிக்கப்பட்டு அடிமைப்பட்டு போகிற ஒரு கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம உணர்கிறோம், ஐயோ ஆண்டவருடைய சமாதானத்தை விட்டு நான் விலகி போனேனே, ஆண்டவருடைய சந்தோஷத்தை விட்டு விலகி போனேன், நான் ஜெபம் பண்ணலையே, வேத வாசிக்கலையே, ஆண்டவருக்கு ஏற்ற மகிமையை கொடுக்கலையே, அதனால நான் பிரிந்து போகிறேன். ஐயோ அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காதோ கிடைக்குமோ. அவன் இதை சொல்லப்பட சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் 22:1 வாசியுங்கள். சங்கீதம் அவன் 22:1 அங்கே தெளிவாய் சொல்லப்படு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலோ கேட்காமலோ ஏன் தூரமாயிருக்கிற பிரிந்திருக்கிற ஒரு அவனை நிலையை போல. ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கிடைச்சிச்சு, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறல, தூரமாயிருக்கிறதை போல. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கு மறந்து போகிறோம். அல்லேலூயா. தூரமாய் போகிறோம். ஆண்டவர் தருகிற ஒரு காரியத்தை விட்டுட்டு ஒரே ஒரு காரியம், அற்பமாய் இருக்கிற ஒரு காரியம், தூரமா போகிறோம், விலகி போகிறோம். அவன் சொல்லுகிறோம், ஆண்டவரே உம்மை விட்டு தூரமா போயிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மறுபடியும் அந்த சந்தோஷத்திற்காய் அழுது புலம்புகிறோம். மறுபடியும் அந்த கஷ்டம் மாறி அந்த சந்தோஷம் வராதா, போராட்டம் மாறி அவன் சமாதானம் கிடைக்காதா,
கிடைக்காதா, அவன் குழப்பங்கள் மாறி அவன் மனமகிழ்ச்சி கிடைக்காதா என்று அழுது புலம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது வருகிற சட்டம், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்துக்கூட கடந்து போ. இரண்டாவது காரியம் உணர்ச்சியின் குழப்பம். அல்லேலூயா. ரெண்டாவது உணர்ச்சியின் குழப்பம், டிசிஷன் எடுக்கிறதுல குழப்பம், மொத்தத்தில் குழப்பம்னு வச்சுருப்போம். நம்ம பார்த்துருக்கிறோம் குழப்பம் எதனால வருகிறன்னு சொல்லி தெளிவாய் பார்த்துருக்கிறோம். ஞானத்தின் குறைவினால் வருகிறது. இங்கே கொஞ்சம் ஆழமாக சொல்லப்படுகிறது. நம்ம இதில் சந்தோஷம் அடையணுமா, சந்தோஷம் அடையணும். சந்தோஷம் அடைய வேண்டிய நேரத்தில் துக்கமாக இருப்போம், துக்கமாக இருக்கிற நேரத்தில் துக்கமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல பாஷ சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்கு, ஆனா மனசு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமா இருக்க முடியல, ஆனா துக்கமா இருக்கிற நேரத்தில் சந்தோஷம் வரல, துக்கம் ஆட்கொள்ளுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கலக்கத்தின் குழப்பம், உணர்ச்சியின் குழப்பம். வாசியுங்கள், அவன் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இதுல வேறே சாட்சி அல்ல, வேறே ஒரு காரியம் அல்ல. இயேசு தாமே ஒரு சூழ்நிலையில் அகப்படுகிற உணர்ச்சியின் குழப்பத்தில் கர்த்தர் அமிழ்ந்து அதுல வியாதனைப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. மத்தேயு 26வது அதிகாரம் அவன் 36வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்சமனே எனப்பட்ட 39வது வசனம் வரைக்கும், கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் கொள்ளும் அளவு உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடைவோம், வியாகுலப்படவும் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு குழப்பமான உணர்ச்சியின் குழப்பம். ஐயோ, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்கிற ஒரு சந்தோஷம் வேணுமா, இல்ல இவனமால பாரத்தை நான் சுமக்க போறேன் அவன் சகடமா, ரெண்டுலையும் சந்தோஷப்படணுமா இல்ல கஷ்டப்படணுமா? ஆண்டவர் இந்த காரியத்தை வாழ்க்கையில செய்தார், இது நிமித்தமா இது சந்தோஷப்படணுமா இல்ல இது நிமித்தமா நான் துக்கப்படணுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் துக்கப்படணுமா கஷ்டப்படணுமா என்கிற சிந்தனையோட, என்கிற கலக்கத்தோட, என்கிற பாரத்தோட அவன் இருக்குவோம் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கே குழப்பமான, ஐயோ பிதாவுடைய சித்தத்தை அவன் நான் ஏற்றுக்கொள்கிறதுனால நான் சந்தோஷப்படணுமா இல்லை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அதுல வருகிற துக்கத்தை நான் பெறணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை, இரண்டாவது சூழ்நிலையில நம்ம நிற்கிறோம். இயேசுக்கு இருந்த அவை சூழ்நிலை குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு கலக்கமான சூழ்நிலை. அவன் கர்த்தருடைய காரியம் வெளிப்படுகிற என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது, அது கஷ்டமா இருக்கு, அதனால நான் சந்தோஷமாகணுமா துக்கமாகணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வயது முதிர்ச்சியினால பலவீனம் வருது, இதனால நான் சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. குழப்பத்தோடு இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுகிற ஒரு சத்தம் சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னும் ஆழமா சொல்லும், ஆண்டவரே நான் ஊழியக்காரனை விசுவாசிக்கிறேன், அவன் ஊழியக்காரத்தில் நான் நம்பல, அவன் எந்த மனுஷனை நம்பல, ஆண்டவர் நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறேன். அவன் சத்தத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னான். மூன்றாவது காரியத்தை நான் போகிறேன். அவன் இதனுடைய காரியத்துடைய காரியம், அவன் இதுக்குடைய சொல்யூஷன், கேள்வியுடைய காரியம், இதனுடைய பதில் ஆண்டவர் தருகிறார். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நான் உங்களுடைய சூழ்நிலை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, உங்களுடைய திட்டங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் ஆழமாய் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புரியும்படிக்கு தான் இதை கர்த்தர் ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட விலகி பிரிந்து போய்
எனக்கு சந்தோஷம் மறுபடியும் அந்த சந்தோஷம் கிடைக்காதா, மறுபடியும் அந்த சமாதானம் கிடைக்காதா என்று சொல்லப்படுகிற ஏக்கம். இரண்டாவது சொல்லப்படுகிற காரியம் ஆமென் ஆமென் அந்த குழப்பம். இதில் நான் சந்தோஷப்படணுமா இல்லை துக்கப்படணுமா, இதில் நான் ஆமென் அழணுமா, இது நிமித்தமா நான் ஆமென் ஆமென் சந்தோஷப்படணுமா இல்லை வேதனைப்படணுமா என்கிற குழப்பம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மூன்றாவது இருக்கிற காரியம் அசட்டை பண்ணப்படுகிறதும் தூஷிக்கப்படுகிறதும் சந்தேகமும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது ஏளனம் செய்யப்படுகிறதும் அவன் இன்னுமாய் சந்தேகப்படு. ஏளனம் வரும் பொழுது, ஒரு மனுஷனை ஏளனம் செய்யும் பொழுது, உங்களுடைய சூழ்நிலை கொடுத்து ஏளனம் செய்யும் பொழுது ஒரு சந்தேகம் வரும். ஐயோ இது கர்த்தரால் செய்ய முடியாதோ. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு மனுஷன் கேட்கல, எப்படி நீ ஜெயிக்க போற, இந்த கஷ்டத்தை எப்படி நீ ஜெயிக்க போற சந்தேகம் வந்துடும். அல்லேலூயா அல்லேலூயா. சூழ்நிலை இப்படி இருக்குல்லையா, இதில் நீ இப்படி ஜெயம் பெற போற, உனக்கு சந்தோஷம் கிடைக்குவா, ஒன்றும் சந்தேகம் வரும். அது வரைக்கும் விசுவாசம் இருப்பான். ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் நடத்துவா, என்ன பார்த்துக்கொள்ள, என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள, சரீரத்தை பார்த்துக்கொள்ள. அதுக்கு அடுத்து சந்தேகம், ஐயோ இது இயேசு நடத்துவாரா, என் குடும்பத்தில் ஆண்டவர் வழி நடத்துவா, என் கரத்தை பிடிப்பாரா, ஒரு சந்தேகம். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 22 7வது வசனத்தை வாசிப்போமே. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் நிப்பாட்டிடுவோம். அல்லேலூயா. எப்படி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, நீ சும்மா இது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் இயேசுனை வழி நடத்தார், உன்னை சிரிப்பாங்க, தலையை துலுக்கிறது மாதிரி. நீ சும்மா இரு, எங்க உன குடும்பத்தில் கஷ்டம் இல்லை இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உதட்ட பிதுக்கி நீ பொய் சொல்லாத. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்குது, நீ எப்படி சந்தோஷமா, நீ பொய் சொல்லாத. அல்லேலூயா அல்லேலூயா. உதட்ட பிதுக்கி தலையை துலுக்குவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வருகிற கேள்வி, ஐயோ இயேசு நான் மறந்துட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாடி அப்படி சொல்ல மாட்டோம். வீட்டில் வந்து தனித்து இருக்கும்போது, தனித்து உணரும் பொழுது சொல்லுவோம், ஐயோ ஐயோ இப்படி இல்லை இருக்குது சூழ்நிலை, எப்போ மாறும், ஐயோ ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் கதற, ஆண்டவரை எப்போ நான் உமது சந்ததியில் வந்து நிற்பேன். அது சந்தோஷத்தோட சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. தனித்து துக்கமாக இருந்து மனிதன் ஏளனம் செய்து அவன் உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அவன் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்களுக்கு முன்பாக ஆவுன்னு சொல்லிட்டு தனித்து வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே இப்படி இருக்க ஆண்டவரே, இதுக்கு நான் வாழ்றதை விட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நான் வந்து சேர்ந்தா கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எடுக்க மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், கொஞ்சடா நீ அனுபவி, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. உலகத்திலே அன்பை நீ உணரணும். அல்லேலூயா. வேதோச தெளிவாய் சொல்லுகிறேன், உலகத்தின் அன்பு உங்களிடத்தில் குறைய 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 பிதாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கிற அவங்க சொல்லுறாங்க, ஓப்பனா சொல்ல, நம்ம கூட இதை சொல்ல தயங்குவோம். அல்லேலூயா. அவங்க சொல்லுறாங்க, தம்பி அவன் உலகத்தில் அன்பு குறைய குறையதான் ஆண்டவர் பிதாவுடைய அன்பு அதிகமா வருது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களுக்கு கொஞ்சம் முதிர் வயதானதால அவங்க சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாக. அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டி நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, உலகத்தில் அன்பெல்லாம் என்ன வெறுக்குது தம்பி. உலகத்தில் இவ்வளோ நாள் என்னை நேசித்தவங்க, எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் என்னை விட்டு தூரமா போகிறான். நான் உணர்ந்தேன், எனக்கு அப்பதான் நான் உணர்ந்தேன் ஆண்டவருடைய அன்பு என்னிடத்து அதிகமாக கிட்டி சேர்றத இப்பதான் நான் உணர்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி போக சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர்களுக்கு நாட்கள் அதிக சமீபம் வந்திருக்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவங்களை திடப்படுத்தும்படி பலப்படுத்தும்படி ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா
அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, ஓப்பனாக சொல்றாங்க, தம்பி இதெல்லாம் சொல்லக்கு கூச்சவே பட, நான் இதுக்கு முன்னாடி கூச்சப்பட்ட ஒரு காரியம். அவங்க ஓப்பனாக சொல்றாங்க, உலகத்தில் அன்பு குறையதான் இயேசு இடத்துல கிட்டி சேரதான் உணர முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்க சொல்லுவீங்களா பாஸ்டர்? அப்படியெல்லாம் சொல்லப்படாது பாஸ்டர், உலகத்தில் கொஞ்சம் அன்பு எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் தைரியமா, அவர்கள் சொல்ல முடியும் என்று, அந்த தேவ பிள்ளை சொல்ல முடியும் என்று சொன்னா நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். உலகத்தில் அன்பு குறைய பிதாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கரங்களை வைத்து தலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்படி தலையை சுலுக்கி உதட்டை பிதுக்கி அவன் தூஷிக்கிற ஒரு சூழ்நிலை. வாசிய யோபு எழுதிய ஒரு காரியம் உண்டு. 30வது அதிகாரம் யோபு 30:1 வாசியுங்கள். யோபு 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவருடைய பிதாக்களை நாளின் பந்தையில் காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுறான், தகுதியற்றவர்கள் என்ன செய்கிறார்களா? ஏளனம் செய்கிறார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் பாஸ்டர், எங்களுக்கு நான் இயேசுக்குள்ள இருக்கிற ஸ்தானம் உயர்வு என்னன்னு உள்ளது எனக்கு தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மட்டும் கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல அதை அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறா, தகுதியற்றவர்கள், அவன் வர்ணிச்சு பேச, நம்ம வர்ணிக்கண்டா, நம்ம பொதுவாக சொல்லிட்டு போவோம். அல்லேலூயா. தகுதியற்றவர்கள் என்ன ஏளனம் செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது அவன் எவ்வளவாய் உயர்த்தப்பட போகிறாண்டும், அவன் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய கரத்தில் உயர்ந்திருக்கிறான் சொல்லி யோபு அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஆழமாக அதில் போயாச்சுன்னு சொன்னா அதனால யோபு கலக்க அடையல. நீங்க கலக்க அடைகிறீங்கன்னு சொன்னா அல்லேலூயா, ஒருத்தன் ஏளனம் செஞ்சுட்டான், ஒருத்தன் இகழ்ந்துட்டான், இல்ல தூஷிட்டான்னு சொல்லிட்டு நீங்க கலக்க அடைறீங்கன்னு சொன்னா நீங்க இயேசுக்குள்ள இருக்கிற நிலையை நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த தூஷிக்கிறவனால ஒரு குழப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, அவன் என்ன தூஷிச்சுட்டான், இந்த தூஷனை கேட்கவா நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சொல்லுவோம், ஐயோ இந்த தூஷனை இருக்கும்படிக்கு ஆண்டவன் நான் உயிரோட வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து இதை கேட்கவா ஆண்டவன் உயிரோட வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் கரத்தில் இருக்கிற ஸ்தானத்தை நீ அறிவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. நீ சொல்லுவ, தகுதி இல்லாதவர்களை என்னை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே ஒரு காரியம், இயேசுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இருக்கிறது. வாசிங்க. மத்தேயு 27:29 வாசிங்க. ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முன்பாக முழங்கால் படிட்டு, தூதருடைய ராஜாவே பரியாசம் பண்ணி, அடுத்து ஒர்க்காடு, அதுக்கு அடுத்த வசந்த 28 வாசிங்க. போதும், அவர் மேல் துப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை இன்னும் யாரும் துப்பிட்டு இல்லைல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தில் யாராவது துப்பி இருக்கிறாங்களா? யாராவது? ஆனால் ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலை, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் பிதாவின் கரத்தில் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை தூஷித்தது உண்டானால், ஆண்டவரை இழந்தது உண்டானால், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் ராஜா அவர் செயலில் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை தூஷித்தது போல நீங்க இயேசுக்கு பிள்ளையாமே என்று சொல்லி உங்களை தூஷித்தாலும், அல்லேலூயா, நீங்க ஆண்டவருடைய கருத்துல எவனமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் கலக்காட மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14:29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேது படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக 31வது வசனம் வரைக்கும் வாசிப்போமே. நடந்தான். காற்று பலமாய் இருக்கிற, சுற்றி இருக்கிற காரியம், சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அவன் வார்த்தைகள் பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கையை நீட்டி அவன் கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லுகிறது போல, இங்க இந்த சீசர் சொல்லுகிறது போல, ஆண்டவரே சூழ்நிலை கடினமாய் போற, ஆண்டவரே என்ன ரட்சியும் ஆண்டவர். அவன் ரட்சின்னு கேட்டான். நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் கரத்தை பிடிச்சு ஆண்டவர் சொல்வார், அற்ப விசுவாசியே நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப விசுவாசியே நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பொறுத்து ஆண்டவனை தரித்திருக்கிறேன், நான் அடிமைப்பட்டு போகிறேன், அவர்கள் இப்படி சொல்றாங்க, இவ இப்படி சொல்றாங்க. அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்ன ரட்சி, ஆண்டவரே என்னை தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. சொல்ல தப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லே. இதுக்கடை நம்ம கொஞ்சம் கேப்ப, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கஷ்டத்தை தாங்க முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப சொல்வார் ஆண்டவர், அவிசுவாசியே. அல்லேலூயா, அல்லேலூயா. தூரத்துல இல்ல, உன் கரத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர் சொல்வார். அல்லேலூயா. ஒருவேளை ஒன்னு அற்ப விசுவாசின்னு சொன்னதும் ஆண்டவர் இப்படின்னு சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு போயிடப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தை பிடிச்சு வச்சுட்டு சொல்வார், அற்ப விசுவாசியே நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படியாக சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கி போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துல நம்ம தோண்டு போகும் பொழுது நமக்கு இருக்கிற எக்ஸ்ட்ராவா இருக்கிற ரெண்டு காரியங்கள், ஒன்று அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகம் உண்டாகிறது. அல்லேலூயா. திருப்தி இல்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்தாலும் திருப்தி இல்லை, ஆண்டவர் வசனம் தந்தாலும் திருப்தி இல்லை. ஐயோ இந்த வசனம் இன்னைக்கு சரியில்லை, இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தா போதல, ஐயோ எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தேவையான ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. தாகம் தீர்க்கப்படாத ஒரு நிலை. இரண்டாவது, அவன் அதிகமாய் இயேசுவை தேடி கண்டடையாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. டிசைர், ஆசை, ஆசை, இயேசுவோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை என்னை எடுத்துக்கொண்டு போய் எதுக்கு இங்கே வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறதல்ல, ஆண்டவர் நான் உம்மோடு வாழணும்னு சொல்லப்படுகிற ஆசை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இவ்வளமான சூழ்நிலையிலிருந்து தாவீது ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் அவன் தெளிவாய் அந்த அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிற காரியம் உண்டு. சரி, அதனுடைய காரியம் எப்போ உண்டாயிற்று சொல்லி பார்க்க வேண்டும், நமக்கு தெரிய வேண்டும், நம்ம அறிந்து கொள்ள. நாமளும் இவனமான சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு துவண்டு போய், ஆண்டவரை உம்மிடத்தில் மாத்திரம் தாகமா இருக்கிறேன், எனக்கு நீங்க மாத்திரம் போதும், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்ப நான் சேர்வேன் என்று அழுது புலம்புகிற உனக்கு ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டவர் வாழ்க்கையில கூட இருந்து ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி, உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும் உன்னிடத்தில் ஆண்டவர் கூட இருப்பார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளும் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை ஜெயிக்கத்தக்கதான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள நீ முதலாவது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நிறைய இல்ல, ஒரே ஒரு காரியம். வாசியுங்கள் மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். இங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இயேசு உங்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும்
அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இது எங்களுக்கு தெரியும் பாஸ்டர் என்று சொன்னால், நான் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி போகிறேன். நீங்கள் இயேசுவை நேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்ல போனோம்னு சொன்னால், பி கைண்ட் டு காட் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. லவ் ஜீசஸ், இயேசுவை நேசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு தமிழில் சொல்லி தருகிறேன். இயேசுவை காதலியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காதலின்னு சொன்னதான் நிறைய பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, அந்த காரியத்துக்குள்ள போகலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நான் ரொம்ப டீசெண்டாக உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். உங்கள் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் இயேசுவை காதலிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காதலிங்கன்னு வார்த்தையை மட்டும் பிடிச்சிடப்படா, நான் சேத்தாக்க சொன்னேன். இயேசுவை காதலிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்றை சொல்லிடப்படா, பாஸ்டர் காதலிங்க சொன்னா சொல்லிடப்படாது. அல்லேலூயா. உன் இளம் வயதின் மனைவி அவன் உன் புருஷனை குறித்து கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே நான் சொல்லி போகலை. நான் இதை கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு, நீங்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும். நம்ம சொல்லுகிறோம் ஆண்டவருடைய மனத்தை தாகமாக இருக்கிறோம், ஓகே. ஆனால் நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுறோம், எதுக்கு இந்த பெற்றோரோட இவன் நான் கூட வாழுறேன், என்னை எடுத்துக்கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் டிக்கெட் எழுதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார் உனக்கு தரக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் உனக்கு தான் டிக்கெட் எழுதி வந்துட்டு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீ உலகத்தில் இருக்கிற அன்பு, தேவனுடைய அன்பு உலகத்தில் எவனமா இருக்கும்? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முன்னாடி இங்கே உனக்கு ட்ரைனிங் தந்துட்டு அங்கே கூட்டிக் கொண்டு போகப்படும். அல்லேலூயா. நீ சகலவற்றையும் அங்கே புதிதாக இருக்கிறல, இங்கே அறியப்பட்டவனாய் அங்கே போக போறீங்க. அல்லேலூயா. இதை எப்போ நான் தெளிவாக புரிந்து கொண்டேன்னா, எனக்கு அருமையான ஒரு அவன் சகோதரி ஆண்டவர் சாட்சியாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகோதரி ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தம்பி பரலோக ராஜ்யத்தில் போய் புதுசாக அடிக்கிறதில்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே ட்ரெயின் பண்ணி காண்பித்து தந்துதான் அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கடையில் ஒரு அவசரம், ஆண்டவர் எனக்கு நேரத்தை டிக்கெட் தந்துடாம தரமாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுடைய அன்பை, இயேசுடைய அன்பின் ஆழத்தை, உயரத்தை அறிந்து கொள்ளும் நல்ல சாக்கியம் கிடைக்கிறது வரைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்க கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இயேசுவை கர்த்தர் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் நேசித்தால், இயேசுவை நீங்கள் சொல்லுகிற நமக்கு இருக்கிற பிரகாரம் நீங்கள் புரிந்து கொள்ள காதலித்தால், அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு மறுபடியும் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசித்தா இந்த சூழ்நிலைக்கு என்னெல்லாம் நடக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? ஒன்று, பிரிந்து இருக்கிறது போல. ரெண்டாவது, அவன் எதில் சந்தோஷப்படணும் கூட தெரியல, அப்படிப்பட்ட ஒரு கலக்கமான சூழ்நிலை. மூன்றாவது, அவன் மற்றவர்களை ஏழன பேசுகிற, அவன் டவுட்டாக இருக்கிற, சந்தேகத்தோடு இருக்கிற சூழ்நிலை. மூன்றாவது, அவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாமல் இருக்கிற சூழ்நிலை. இந்த மூன்றுக்கும் என்னெல்லாம் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரை காதலித்தா, ஆண்டவரை நேசித்தா என்னெல்லாம் நடக்கும்? முதல் வாசனம் வாசியுங்கள். அவன் ரோமர் 8வது அதிகாரம், அவன் 36வது வசனத்தை வாசியுங்க. 36 39 எழுதி அடிச்சுட்டு 36 மொத்தம் வாசிங்க. ரோமர் 8:36 வேகமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ? இன்னும் சொல்லப்பட்ட அந்த 39 வசனம் வரைக்கும் வாசிக்கும் சொல்லப்பட எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பிரிந்திருக்கிறேன்னு சொல்லி நீ உணர்கிறாய் என்று சொன்னா, அதிகமாக இயேசுவை காதலித்தா, இயேசுவை நேசித்தா, நீ சொல்லப்படுகிற அந்த அன்பை விட்டு எவரும் உன்னை பிரிக்க முடியாது. இதில் சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிற வாசிகள். சங்கீதம் 34 அதனுடைய 18வது வசனத்தில் பார்க்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுடையவர்களை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. பிரிந்திருக்கிற உன்னை அவர் கர்த்தர் பார்த்து சொல்ல, பிரிந்திருக்கிற நேரத்தை நீ இயேசுவை நேசிப்பாய் என்று சொன்னார். அவர் நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிற, பிரிந்து போய் கலக்கமாய் இருக்கிற உன் இதயத்தில் அவர் கூட இருப்பார். அவர் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இருக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் குழப்பமாய் எதிலே சந்தோஷப்படணும், எதிலே சந்தோஷப்பட, அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலை நீ இயேசுவை நேசித்து, இயேசுவை காதலித்து, இயேசுவிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவாய் என்று சொன்னா உனக்கு வருகிற இரண்டாவது காரியம். மத்தேயு 12 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 11:28. ஸ்தோத்திரம். மத்தேயு 11:28 வேகமாய். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பாரத்தை சுமந்து 30 வசனம் எழுதி எடுத்துக் கொள்ளுங்க. அவர் தாமே அவன் பாரத்தை சுமந்து கொண்டு, அவருடைய பாரம் அவருடைய நுகமனுக்கு மெதுவாயும் லகுவாயும் அவன் நுகமனுக்கு சாதகமாயும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கலகி அவன் எதில சந்தோஷப்படணும், எதில சந்தோஷப்பட கூடாது என்று சொல்லி, எதில் துக்கப்படணும், எதில் சந்தோஷப்பட என்று சொல்லி உனக்கு அறியாமல் இருக்கிறாயோ, உன்னுடைய பாரங்கள் யாவையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா. இன்னும் வாசிங்கள். சங்கீதம் 147 அதிகாரம், 147 அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். 147 அதனுடைய 2வது வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமை அவன் கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்கி போயிருக்கிற இதயத்தை ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். முதலாவது பார்க்கிற இயேசுவை நேசித்தா அவர் கூட இருக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை அவர் தேற்றுகிறார். இரண்டாவது அவன் பார்க்கிறோம், இயேசுவை நேசித்தா, இயேசுவை காதலித்தால், இயேசுவை உண்மையை அன்பு கூர்ந்தால் அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய பாரம் அவன் லகுவாயும் உன்னிடத்தில் சேர்க்கப்பட்டதுமாய் உன்னை கிட்டி சேர்க்கிற தேவனுமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது இருக்கிற காரியம், அவன் சந்தேகத்தோடு குழப்பத்தோட அவன் கலக்கத்தோட சூழ்நிலைகளால இருக்கிற என்று சொன்னா வாசிங்க. மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்க. நீ நேசித்தா உன்னுடைய இந்த குழப்பமான இருக்கிற சூழ்நிலை சங்கீதக்காரன் இயேசுவை உண்மையா நேசித்த போல நேசித்தா வாசிங்க. மத்தேயு 5:44 வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், பயிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஆகவும் ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து யாக்கோபு 1:6 வாசிங்க. இது நம்ம செய்ய வேண்டிய காரியம். நமக்கு நீங்க செய்ய வேண்டியது, தூஷித்தா நேசி, தூஷித்தா ஜெபம் பண்ணு. அதனால அவங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஜெபம் பண்ணண்டா. அல்லேலூயா. அவர்கள் நேசிக்க முடியும். ஆண்டவரை என்ன நீ நேசித்த போல அந்த பிள்ளை நேசி, ஜெபிக்கணும். வாசிங்க. யாக்கோபு 1:6 வாசிங்க. ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகமாக இருக்கிறாயா? நீ சந்தேகமாக இருக்க, சந்தோஷத்தோட எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ கேட்கணும். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் கூட இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் செப்பரேட் பிரிந்திருக்கிற இருதயத்தை நீ உணர்கிறாய் என்று சொன்ன ஆண்டவரை நேசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், அவன் நீ எதில் சந்தோஷமான துக்கமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய பாரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வா. அல்லேலூயா. அவர் உன்னை கூட்டி சேர்க்கிறார். மூன்றாவது நீ செய்ய வேண்டிய காரியம், சந்தோஷமாக இருந்து ஆண்டோட சமூகத்தில் சந்தேகங்களை நீ தான் மாற்றணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம். நான்காவது இருக்கிற காரியம் வாசிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிப்படியாக துவண்டு கீழே போயிட்டு இருக்கும் பொழுது நீ உணர்ந்து இயேசுவை நேசிப்பாய் என்று சொன்னால் அவர் தருகிற காரியம் வாசிங்க. யோவான் 4 அதிகாரம் 13 வசனமும் 14 வசனமும் வாசிங்கள் வேகமா. யோவான் 4 அதிகாரம் 13, 14. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவன் மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை ஒருவன் புசித்து அதில் பருகுவான் என்று சொன்னார் அவன் ஒரு காலம் தாகம் அடையான். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில காரியத்தை சோர்ந்து போயிருக்கிறான் என்று சொன்ன சூழ்நிலைகள் நிமித்தமாய் சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் எழும்ப முடியாமல் இருக்கிறான் என்று சொன்னா, பலனடைய முடியாமல் இருக்கிறான் என்று சொன்னா, நீ தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் அண்டை, ஜீவ தண்ணீர் அண்டையில நீ நம்பிக்கையோட இரு. அல்லேலூயா. தொடர்ந்து வெளிப்படுதல் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமே. வெளிப்படுதல் 21வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அன்றியும் அவர் என்னை நோக்கி வா என்று ஆயிற்று. நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர். தாகமாய் இருக்கிறவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ தாகமாயிருக்கிற ஆண்டவரா, தாகமாயிருக்கிறேன்னு சொல்லல, இயேசுவை நேசி. தாகமாயிருக்கிற இந்த சூழ்நிலை இயேசுவை நேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாகத்தை தீர்ப்பார் அவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு நீ கடைசியா சொல்லுகிற காரியம், ஆண்டவர் நான் உம்மோடு வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உம்மோடு வாழணும் என்று சொல்லி நீ ஆண்டவரை அதிகமாக நேசித்தா அவர் தருகிற நல்ல ஸ்லாக்கியம். வாசிங்க ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:31வது வசனம். வேகமாய் வேகமாய் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டை அரித்து பறந்து எழும்புவார். அவர் நடந்தாலும் களைப்பார்கள், ஓடினாலும் சோர்வடையார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசியுங்க. வேகமாய் வேகமாய் வெளிப்படுத்தல் 21:3-4. மேலும் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அது இதோ மனுஷர் காத்திருக்கிற மனுஷரிடத்தில் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே தேவன் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தொடர்ந்து நான் சொல்லுகிற காரியம், அவர் தம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைத்து அவர்களுக்கு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ காத்திருந்த இயேசுவிடத்தில் அன்பாய் இருந்து சூழ்நிலைகள் நிமித்தமாய் சூழ்நிலையை பார்க்காம உன்னை அறிந்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய இருக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நீ இயேசுவிடத்தில் அன்பாய் உண்மையாய் அன்பு கூர்ந்து இயேசுவை அதிகமாய் காதலித்து இயேசுவை அதிகமாய் நேசித்து உண்மையாய் இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவே நான் உம்மோடு சேர்ந்து வாழணும் என்று சொல்லி நீ காத்திருப்பேன்னு சொன்னா வேகமாய் வருகிறது. யாக்கோபுடைய சுவிசேஷ புத்தகம் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. வாசித்த செய்தியை சுருக்கம் கர்த்தர் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாரா. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இப்படி இருக்க சகோதர சகோதரியே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திரு. வேகமா டிக்கெட் வேணும்னு கேட்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை காதலித்து இயேசுக்கா பொறுமையா காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகையாளர் வருகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு விஷயம் கூட தொடக்கத்திலிருந்து வாசிங்க. இப்படி இருக்க சகோதர சகோதரி, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோட கர்த்தருக்கு காத்திரு. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் அறுவடையின் நாளை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பொழிந்து கொண்டு அங்கே அவனுக்கு அந்த அறுவடை நாளை கொடுக்கிறது போல நீடிய பொறுமையோட காத்திருந்தால் நீங்களும் நீடிய பொறுமையோட இருந்து உங்கள் இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை அறிந்து சங்கீதக்காரன் தாவீது சூழ்நிலையின் குலமாய் ஆண்டவர் ஏன் பேசினார்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை காதலிக்கணும் முதல்ல. அல்லேலூயா. இயேசுவை காதலிச்சு பொறுமையா காத்திருந்தா அவர் வருகிறார் வேகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தின் மூலமாக கடைசியில் உங்களுக்கு ஆவாசி அப்படியே எழுப்பி முழங்கால் படிக்கப்படுவோம். அவர் வேகமாய் வருகிறார். நீங்கள் பொறுமையோடு நான் இயேசுவோடே வாழ வேண்டும், இயேசுவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவிடத்தில் அதிகமாக நேசித்து இயேசுவை லவ் பண்ணுவீங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காத்திருக்கிற மணவாட்டியை சேர்க்க அவர் வேகமாக வருகிறார்.